السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا. وقال أيضا إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. قال نبينا صلى الله عليه وسلم اشتكت النار إلى ربها فقالت أي ربي أكل بعضي بعضا فأذن لها بنفسين نفس في الشتاء ونفس في الصيف وهو أشد ما تجدون من الحر وأشد ما تجدون من الزمهرير. صدق الله وصدق رسول الله. அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாக. அவனது தூதர் அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் வற்சா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வினடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் பரக்கத்தான ரஜபு மாதத்தின் முதல் ஜும்மாவினை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த ரஜபு மாதத்திலும் அடுத்து வருகிற ஷஅபான் மாதத்திலும் நிறைவான பரக்கத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அந்த வாய்ப்பினை தருவானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, நாம் வாழுகிற இந்த இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு வெப்பபயமான பூமி. இந்தியா என்பது டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை கொஞ்சம் குளிர்காலமாக இந்தியாவை பொறுத்தவரையில் இருக்கிறது, பனிகாலமாக இருக்கிறது. இந்த பனியையும் குளிரையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பனி நம்மை தாக்குகிற போது, குளிர் நம்மை தாக்குகிற போது, என்ன இப்படி குளிர் எடுக்கிறது, கடுமையான பனியாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பனி நமக்கு என்ன பாடத்தை தருகிறது, குளிர் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது என்று இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா பயனுள்ள விஷயங்களை கேட்பதற்கும் வரும் நாட்களில் அது குறித்து சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக்கினை நல்குவானாக. மரியாதைக்குரியவர்களே, குளிரும் பனியும் நமக்கு தருகிற முதல் படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்ததிலேயும், வக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவு பகல் மாறி வருவதிலேயும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். இரவு பகல் மாறி வருவது, வானம் பூமி படைக்கப்பட்டது, இதிலெல்லாம் சிந்திப்பவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் மல்லாந்து படுத்த நிலையிலும் வணங்குபவர்கள், அல்லாஹ்வை நினைப்பவர்கள், அவர்கள் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், அவர்கள் வானம் பூமி படைக்கப்பட்டதை குறித்து சிந்திக்கிறார்கள். சிந்தித்துவிட்டு சொல்கிறார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதை எதை
படைக்கவில்லை. சுபஹானக, நீ தூய்மையானவனாக இருக்கிறாய். ஃபக்கினா அதாபன் நார், இறைவா எங்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த வசனத்தில் நமக்கு இரவு பகல் மாறி வருவது, பருவநிலை மாற்றமடைவது எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நிரூபிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறார். பருவநிலை மாற்றம் என்பது எதுவும் நம் கையில் இல்லை, நமது ரப்பின் பிடியில் இருக்கிறது. வஹுவல்லதி ஜஅலல் லைல வன்னஹார ஹில்ஃபத்தன் லிமன் அராத அன் யذكر அவ் அராத ஷுகூரா. அல்லாஹ் சொல்வான், இரவையும் பகலையும் அவன் சிந்திப்பவர்களுக்கும் அதேபோல அவனுக்கு நன்றி செய்ய நினைப்பவர்களுக்கும் அல்லாஹ் படிப்பனையாக ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே பருவநிலை மாற்றம் என்பது ரப்பின் கையில் இருக்கிறது, அது நம்முடைய கையில் இல்லை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐநா சபை ஒன்று கூடி நாம் இந்த குளிர்காலத்தை வெயில் காலமாக மாற்றலாம் என்றால் அது மாற்ற முடியாது. ஏனென்றால் அது ரப்பின் கையிலே இருக்கிறது. மரியாதைக்குரியவர்களே, நாம் கொஞ்சம் குளிரை பனியை அனுபவிக்கிறோம். மற்ற நாடுகளை ஒப்பிடுகிற போது நமது நாட்டின் பனிப்பொழிவு குளிர் பரவாயில்லை என்பதை நாம் உணர வேண்டும். இதையே நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொல்கிறோம். ரஷ்யா, கனடா, நார்வே, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் கடும் பனிப்பொழிவு இருக்கிறது, கடும் குளிர் அவர்களை வாட்டி வதைக்கிறது. இன்று நமது பகுதியில் காலை நேரத்தில் ஒரு 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறது என்றால் அந்த குளிரையே பனியையே நம்மால் தாங்க முடிவதில்லை. ஆனால் இந்த நேரத்தில் நாம் கடுமையான குளிரை அனுபவிக்கிற மக்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரஷ்யாவிலே ஒய்மேகான் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே மக்கள் அனுபவிக்கிற குளிரின் அளவு என்னவென்றால் -67.7 டிகிரி செல்சியஸ். நினைத்து பார்க்கவே முடியவில்லை. அந்த மக்கள் எப்படி உறைந்து போய்விடுவார்கள். -67.7 டிகிரி செல்சியஸ், இதுதான் உலகத்தில் அதிகமான குளிர் உள்ள பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல சினாக் என்கிற கனடா என்கிற நாட்டிலே சினாக் என்கிற பகுதியிலே -63 டிகிரி செல்சியஸ் குளிரை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நார்வேயிலே ஹேல் என்கிற பகுதியிலே -25 டிகிரி செல்சியஸ். இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே -45 டிகிரி செல்சியஸ் குளிரை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே கொடைக்கானல் பகுதியிலே தான் அதிகமான குளிர், ஊட்டி பகுதியில் தான் அதிகமான குளிர். அங்கே வாழுகிற மக்கள் 5 டிகிரி செல்சியஸிலிருந்து 8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குளிரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. சில நாட்களில் 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கூட அங்கே அவர்களுக்கு வெப்பநிலை இருக்கும். அந்த அளவுக்கு குளிர் அவர்களை வாட்டி வதைக்கிறது. கொடைக்கானலிலே 7 டிகிரியிலிருந்து 10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் வெப்பநிலை. அங்கே மக்கள் அதிகமான குளிரை உணர்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் அனுபவிக்கிற இந்த குளிர் பனிப்பொழிவையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் உலகின் பல்வேறு பகுதிகளில் குளிரையும் பனியையும் கடுமையான தாக்குதல், குளிரினாலும் பனியினாலும் கடுமையான தாக்குதலுக்குள்ளாக இருக்கிற மக்களை நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு முதலாவதாக வருகிற சிந்தனை, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இது எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. குளிரை வெப்பமாகவோ வெப்பத்தை குளிராகவோ மாற்ற முடியாது என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். இதுதான் முதல் படிப்பினை. இரண்டாவது படிப்பினை, மரியாதைக்குரியவர்களே, நாம் பொதுவாக பிசிக்கலாக எதையுமே சிந்திக்கிறோம், இயற்கை ரீதியாகவே. சொல்வார்கள், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் அது சுற்றி வருகிறது. அது சூரியனை சுற்றி வருகிற போது அந்த பூமி சூரியனுக்கு பக்கத்திலே இருந்தது என்றால் அது வெப்பம் அதிகமாக இருக்கும். நாம் அந்த வெப்பநிலையை ஏப்ரல், மே போன்ற மாதங்களில் அந்த வெப்பத்தை, அதிகமான வெப்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். அப்படியானால் நமது இந்தியா பகுதி சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கிற காரணத்தினாலே அது வெப்பமாக இருக்கிறது. அதே சமயத்திலே அந்த பூமி சூரியனை சுற்றுகிற போது அது கொஞ்சம்
சூரியனுக்கு தள்ளி போய் இருந்தது என்றால், தூரத்திலே இருந்தது என்றால், அப்போது வெப்பநிலை குறைவாகவும் குளிர் அதிகமாகவும் இருக்கும் என்று நாம் பிசிக்கலாக நமக்கு சொல்லப்படுகிறது. இயற்கையாக, இயற்பியல் விதியாக இது சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் எந்த விஷயத்தையும் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு தான் நாம் சிந்திக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பு, நரகம் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, இறைவா அக்கலபாதி பாலா, நெருப்பின் அந்த ஜுவாலையின் தாக்கத்தால் என்னில் சிலதை சாப்பிட்டு விடுகிறது. அந்த அளவுக்கு நெருப்பின் தாக்கம் தாங்க முடியவில்லை. எனவே என்று எனக்கு ஏதாவது விடுவித்துக் கொடு என்று கேட்டபோது அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு 2 மூச்சுக்களை விடுவதற்கு அனுமதி கொடுத்தான். ஃபஅதினலஹா பினஃபஸைன், 2 மூச்சுக்கள் விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான். அந்த நரகம் விடுகிற மூச்சுதான் நீங்கள் அனுபவிக்கிற வெப்பம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அந்த நரகம் தன்னுடைய மூச்சை இழுத்துக் கொள்கிறது ஒரு முறை. அப்படி இழுத்துக் கொள்கிற சமயத்தில் தான் நீங்கள் அனுபவிக்கிற குளிரின் தாக்கம் என்று சொன்னார்கள். எனவே நரக நெருப்பை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். நாம் குளிரை அதிகமாக அனுபவிக்கிற போதாகட்டும், வெயிலின் தாக்கத்தை அதிகமாக உணர்கிற போதாகட்டும், நமக்கு நரகத்தின் நினைவு வர வேண்டும். அந்த நரகத்தை பயந்து நாம் நல்லாவல்கள் செய்வதற்கு முனைய வேண்டும். ஏனென்றால் நரக நெருப்பு நாம் அனுபவிக்கிற சாதாரண ஒரு தீக்குச்சியின் தீப்பட்டால் கூட நாம் அப்படியே பதறி போய் விடுகிறோம். இதைவிட 70 மடங்கு கூடுதலாக நரக நெருப்பு இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்படியானால் அதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்று நாம் உணர வேண்டும். நாம் அனுபவிக்கிற குளிர் அந்த நரகம் தன்னுடைய மூச்சை இழுத்துக் கொள்வதால் தான் நாம் குளிரை அனுபவிக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு அந்த நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் நன்மையை தா, மறு உலகத்திலும் நன்மையை தா, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அடுத்து நாம் அனுபவிக்கிற அந்த குளிர் மற்றும் பனிப்பொழிவினுடைய தாக்கத்தால் நாம் பெற வேண்டிய 3வது படிப்பினை என்னவென்றால், மரியாதைக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அதுல்லுக்கும் மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழிக்கிற காரியத்தை நான் அறிவிக்கட்டுமா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகிற காரியத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். சஹாபாக்கள் சொல்லுங்கள் நாயகமே என்ற போது, நீங்கள் சிரமமாக இருக்கிற நேரத்திலே உதுவை பரிபூர்ணமாக செய்வது உங்களுடைய பாவம் அளிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்றார்கள். நமக்கு குளிர்காலத்திலே நமக்கு தண்ணியில கை வைக்கிறதுக்கே பயமா இருக்குது, தண்ணியில கை வைக்கிறதுக்கே பயமா இருக்குது. அப்படி அந்த மாதிரியான சமயத்திலே உதுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும், லேசு மாசாக செய்யக்கூடாது. நம்முடைய தோள்கள் எல்லாம் குளிரின் தாக்கத்தினால் கெட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் நன்றாக கை கால்களை கழுக வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அடுத்து பள்ளிவாசலுக்கு அதிகமாக எட்டு வைத்து வருவது உங்களுடைய பாவம் அளிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்றார்கள். நாம் பள்ளிவாசலை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற போது நடந்து வந்து தொழுகைக்காக வருவது இருக்கிறது, அதுவும் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதே போல ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது, எப்போது பாங்கு சொல்வார்கள், ஃபஜ்ர் தொழுது விட்டோமா, லுஹருக்கு எப்போது பாங்கு சொல்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருப்பது இருக்கிறது, உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த பனிப்பொழிவின் குளிரின் தாக்கத்தின் மூலமாக நாம் உணர வேண்டிய 3வது படிப்பினை, நாம் ஒதுவை பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். பள்ளிக்கு அதிக எட்டுக்கள் வைத்து பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். அடுத்த தொழுகைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்றார்கள். அடுத்து நாம் பெற வேண்டிய 4வது படிப்பினை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஷ்ஷிதாஉ கனிமத்துல் ஆபிதீன்,
குளிர்காலம் இருக்கிறதே வணக்கசாலிகளுக்கு போரில் கிடைத்த வெற்றி பொருள் என்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மர்ஹபம் பிஷ்ஷிதா ஃபீஹில் பரக்கத்து வயதூலு ஃபீஹில் லைலு லில் கியாம் வயக்ஸுரு ஃபீஹின் நஹாரு லிஸ்ஸியாம். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், குளிர்காலம் இருக்கிறது, அது பரக்கத்தை கொண்டு வருகிறது, பரக்கத்தை கொண்டு வருகிற குளிரே வா என்கிறார்கள் இப்னு மஸ்ஊத் அவர்கள். ஏனென்றால் அங்கே இரவு குளிர்காலத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். பகல் என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கும். எனவே அந்த இரவின் நேரம் வணக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பகலின் காலங்களில் நோன்பு வைப்பதற்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள். பகல் குறைவாக இருப்பதால் நோன்பு வைப்பதற்கு நமக்கு சுலபமாக இருக்கும். இரவு அதிகமாக இருப்பதால் வணங்குவதற்கு நமக்கு தோதுவாக இருக்கும் என்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் பரக்கத்தை கொண்டு வருகிற குளிரே வா என்று வரவேற்கிறார்கள். ஆனால் நாம குளிர்காலத்துல தான் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஆலய சஃப்புகளை எண்ணிக்கை பார்க்க முடிகிறது இல்லை. ஏன்னா கடுமையான குளிர், கடுமையான பனி. அப்படி வருகிற போதுதான் அல்லாஹ் நமக்கு நன்மையை கூட்டி தருவான். குளிர்காலத்தில் சப்புகளின் எண்ணிக்கை ஃபஜ்ர் நேரத்திலே குறைந்து விடுகிறது. இஷா தொழுகையிலே குளிர்காலத்திலே தொழுகையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போய்விடுகிறது. எனவே நாம் அந்த குளிர்காலத்திலேயும் அந்த குளிரை பொருட்படுத்தாமல் வருகிற போதுதான் நமக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கிறது. இதுவும் பரக்கத்தான ரஜபு மாதம். இந்த மாதத்திலே நோன்பு வைப்பதின் சிறப்பு குறித்து ஒரு நாள் ஃபஜ்ர் உரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதத்தில் வைக்கிற ஒரு நோன்பு ஒரு மாத நோன்புக்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். எனவே நாம் அதிகமாக இந்த ரஜபு மாதத்திலே நோன்பு வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பகல் குறைவாக இருக்கிற காரணத்தினாலே. அடுத்ததாக நாம் குளிர்காலத்தின் மூலமாக பெறுகிற 5வது படிப்பினை, இந்த குளிர்காலம் பனிப்பொழிவு கிளைமேட் சேஞ்ச் ஆகுவதால் நம்முடைய உடல்களில் நோய்கள் ஏற்படுகிறது. காய்ச்சல் வருகிறது, ஜுரம் வருகிறது, சளி, இருமல் போன்ற நோய்கள் நம்மை இந்த குளிர்காலத்திலே நம்மை அண்டுகிறது. நாம் அந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக, ஒரு முஸ்லிமுக்கு வருகிற நோய்களின் மூலமாக அல்லாஹ் அவனின் பாவங்களை மன்னிக்கிறான் என்றார்கள். அவனுக்கு காலிலே தைக்கிற முள்ளினால் வருகிற வேதனையினாலும் கூட, காலில் முள்ளு குத்தினா லேசா ஒரு வலிக்கும், அந்த வலியை கூட நாம் பொறுத்து கொண்டால் அதன் மூலமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். எனவே நமக்கு வருகிற காய்ச்சலாகட்டும், ஜுரமாகட்டும், சளியாகட்டும், இருமலாகட்டும், எல்லாம் அந்த நோயின் மூலமாக அல்லாஹ் நம்மை மன்னிக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். காய்ச்சலையோ நோயையோ நாம் திட்டக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், இந்த உலகத்திலே நோயினாலேயே சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமை நாளில் கொடுக்கிற சன்மானங்களை பார்த்து, மறுமை நாளில் கொடுக்கிற அந்த நன்மைகளை பார்த்து விட்டு இந்த உலகத்திலே நன்றாக நோய்வாய்ப்படாமல் வாழ்ந்த ஆரோக்கியமாக இருந்தவர்களெல்லாம் நினைத்து பார்ப்பார்களாம், ஆஹா, அந்த உலகத்திலே வாழ்கிற போது நம்ம கத்திரிக்கோளால் நம்முடைய உடல்கள் வெட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லையே, துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்லையே, நமக்கு நன்மைகள் அங்கே கூடுதலாக கிடைக்குமே என்று மறுமையிலே இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே நமக்கு வருகிற நோய்கள், ஜுரம், காய்ச்சல் போன்றவைகள் எல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. எனவே நமக்கு வருகிற நோயை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. உம்மு சாயிபா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வருகிறார். வருகிற போது அவர் நடுங்கிக் கொண்டே வருகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏனம்மா நடுங்குகிறாய் என்ற போது, எனக்கு காய்ச்சல் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணி, லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, இதில் அல்லாஹ் பரக்கத் செய்யக்கூடாது என்றார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுபில் ஹும்மா, காய்ச்சலை திட்டாதே, லா தசுபில் ஹும்மா ஃபஇன்னஹா ததுஹபு ஹதாயா பனி ஆதம், துதுஹிபு ஹதாயா பனி ஆதம் கமா யுதுஹிபுல் கீரு குபுஸல் ஹதீத். உலை வைத்து நெருப்பை நாம் என்ன செய்வோம், துரு நீக்கிறதுக்காக உலையை பயன்படுத்துவோம். அந்த உலை எப்படி இரும்பிலே இருக்கிற அந்த துருக்களை எல்லாம் நீக்குகிறதோ அதுபோல்
உடலிலே ஏற்படுகிற உபாதை காய்ச்சல் இருக்கிறது, அது ஆதமுடைய மகனின் பாவங்களை போக்குகிறது. உலை இரும்பில் இருக்கிற அந்த துருவை நீக்குவதை போல நமக்கு வருகிற நோய் நம்முடைய பாவங்களை நீக்குகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் நோயை ஏசக்கூடாது. இந்த குளிர்காலங்களில் கிளைமேட் சேஞ்சின் மூலமாக வருகிற நோய்கள் நமக்கு வருகிற வரமாக நாம் கருத வேண்டும், நமக்கு கிடைத்த வரமாக கருத வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது என்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பு என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக, இந்த நாம் அனுபவிக்கிற குளிர், பனி போன்றவின் மூலமாக 7வதாக நாம் பெறுகிற படிப்பினை, அல்லாஹ் சில சலுகைகளை வழங்கி இருக்கிறான். அந்த சலுகைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். கூடுதல் சிரமம் எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம பனி கடுமையா இருக்கிற காரணத்தினால பச்சை தண்ணியில என்ன செய்ய முடியாது, கை வைக்க முடியாது. அப்போ ஒது செய்யறதுக்கு நம்ம என்ன செய்வோம், முடப்படுவோம். அதனால பஜரையும் விடுறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு சலுகை வழங்கி இருக்கிறான் சுடுநீரால் ஒது செய்வதற்கு. ஏன் அந்த சலுகையை பயன்படுத்தக்கூடாது? சுடுநீரால் நீங்கள் ஒது செய்து கொள்ளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னக்கும் உம்மத்துன் உரீது பிக்குமுல் யுஸ்ர் யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. நீங்கள் அதாவது எந்த காரியத்தையும் சுலபமான காரியத்தை செய்வதற்கு சலுகை கொடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். எனவே சிரமம் இல்லாமல் எது இருக்கிறதோ அப்படிப்பட்ட லேசான காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், சிரமத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பச்சை தண்ணியில ஒது செஞ்சா அது சிரமமாக இருக்கிறது. இந்த காரணத்தினால் சுடுதண்ணியில ஒது செய்வதற்கு நம்முடைய மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அந்த சலுகையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் பச்சை தண்ணியில் தான் ஒது செய்வேன் அப்படின்னா மார்க்கத்தை அப்படி சிரமம் எடுத்துக்கொள்ள மார்க்கம் சொல்லவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஹலக்கல் முத்தனத்தியூன் என்று 3 முறை சொன்னார்கள். யார் சிரமம் எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை சொன்னார்கள். எனவே நாம் அது போன்ற சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 8வது படிப்பினை என்னவென்றால், குளிரிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான ஆடைகளை, குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான ஆடைகள் இருக்கிறது, அவைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அதாவது குளிர்காலம் வந்துவிட்டால் தன்னுடைய வசியத்தை அவர்கள் எழுதுவார்கள். என்னவென்றால், குளிர் என்பது இருக்கிறது, அது எதிரியாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த குளிர்காலத்திற்கு தகுந்த ஆடைகளை, உள்ளாடைகள், மேலாடைகள் என்று எல்லாவற்றையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அந்த குளிரிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களாம். எனவே நம்மை குளிரிலிருந்து தற்காத்துக் கொள்ள அதற்கான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். 9வது படிப்பினை, நாமே இந்த லேசான குளிரை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். 20 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸை கூட தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். மைனஸ் டிகிரியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எவ்வளவு குளிரை அனுபவிப்பார்கள் என்று அவர்களுடைய சிரமத்தை புரிந்து அவர்களை, அப்படிப்பட்ட வசதி வாய்ப்பற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற மனோநிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 10வது படிப்பினை, நம்முடைய மார்க்கம் ஹுஃப் என்ற ஒன்றை அனுமதித்திருக்கிறது. அதாவது காலில் சாக்ஸ் போன்ற ஒரு உறை, தோலினால் ஆக்கப்பட்டது. நம்ம போடுற நார்மல் சாக்ஸ் அல்ல, அது நம்முடைய கரண்டை காலுக்கு மேல் இருக்கும், அது தோலால் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட உறையை காலில் அணிந்து கொண்டால், அணிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் அதில் தண்ணீர் ஊற்றி கழுகிட்டு அந்த சாக்ஸ் போட்டுட்டோம்னா ஹுஃப் அதற்கு பெயர், அரபியில சொல்வார்கள். அந்த தோல் உறை அணிந்து கொண்டோம் என்றால் ஒரு நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒது செய்யற போதெல்லாம் காலை கழுவ வேண்டியதில்லை, அதை போட்டே தொழுதுக்கலாம். அதுல லேசா மசில் செஞ்சுட்டா போதும். இது மார்க்கம் அனுமதித்திருக்கிற சலுகை. அது உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு அப்படியே போட்டு அவங்க என்ன செய்யலாம், ஒது செய்யற போதெல்லாம் காலை கழுகாம என்ன செய்து கொள்ளலாம், லேசாக ஈர கையால் தடவி கொண்டால் போதுமானது. 3 நாளைக்கு பிரயாணியாக இருந்தால் 3 நாளைக்கு அவர் என்ன செய்யலாம், அந்த உரை அணிந்து கொண்டே அவர் என்ன செய்யலாம், ஒது செய்யலாம். ஒது செய்கிற போது காலில் அவர் கழுக வேண்டியதில்லை, என்ன செய்யலாம், மசில் செய்து கொண்டால் போதுமானது என்கிற சலுகை வழங்கி இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 11வது படிப்பினை என்னவென்றால், குளிரின் தாக்கம் அதிகமாகிற போது நம்மால் தண்ணீரை பயன்படுத்த முடியாமல் போய்விட்டால்
தண்ணீரை பயன்படுத்தினா நம்முடைய நோய் அதிகமாகும் என்று நாம் பயந்தால், தயமம் என்கிற சலுகையை நம்முடைய மார்க்கம் வழங்கி இருக்கிறது. மண்ணால் அடித்து தயமம் செய்து கொள்வது, இதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சலுகையை நம்முடைய நோய் அதிகமாகும் என்றால், பயந்தோம் என்றால். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி, அவருக்கு போரில் தலையில காயம் ஏற்பட்டு விட்டது. அவர் அன்று இரவு உறங்குகிறார், குளிப்பு கடமையாக விட்டது. அப்ப அவர் கேட்கிறார் சஹாபாக்களிடத்திலே, எனக்கு குளிப்பு கடமையாகிடுச்சு, நான் ஏதாவது எனக்கு சலுகை இருக்கிறதா என்ற போது, இல்லை நீ குளிச்சுதான் ஆகணும்ட்டாங்க. அவர் குளித்தார், மௌத்தாயிட்டார். தலையில ஏற்பட்ட அந்த காயத்தால் அவர் மௌத்தா போயிட்டார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்தலஹுல்லாஹ், அவர்கள் இவரை கொன்று விட்டார்கள். யார் இவரை கொன்றார்களோ அல்லாஹ் அவர்களை கொல்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் தெரியாம நீங்க சட்டத்தை சொல்றீங்க? ஒருத்தர் அவர் தண்ணீரை பயன்படுத்த முடியாவிட்டால் அவர் என்ன செய்யலாம்? தயமம் செய்து கொள்ளலாம், அல்லது அந்த தலையில ஒரு கட்டை போட்டுக்கொண்டு உடல் முழுவதும் நீரை ஊற்றிவிட்டு தலையில என்ன செய்யலாம்? அவர் தடவி கொள்ளலாம். அப்படி செய்தால் அவருக்கு குளிப்பு கடமை நீங்கி போய்விடுமே. ஏன் நீங்கள் இப்படி குளிச்சுத்தான் ஆக வேண்டும் என்று சட்டத்தை சொன்னீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே மரியாதைக்குரிய இப்படிப்பட்ட குளிர்காலத்தில் நாம் அனுபவிக்கிற அந்த குளிர் பனியின் மூலமாக இந்த படிப்பினைகள் எல்லாம் நாம் பெற்று, இது அல்லாஹ்வின் அத்தாட்சியை நிரூபிக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு, அவனுக்கு நரக நெருப்பு விடுகிற இழுத்துக் கொள்கிற மூச்சு தான் நாம் அனுபவிக்கிற குளிர் என்பதை உணர்ந்து கொண்டு, அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை எது காப்பாற்றுமோ அப்படிப்பட்ட நல்லமல்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பினை நம் அனைவருக்கும் நல்குவானாக. மரியாதைக்குரிய இரண்டாவது செய்தி என்னவென்றால், நாம் இந்த ஆண்டினுடைய இறுதி ஜும்மாவில் இருக்கிறோம். நாம் அடுத்து சந்திக்கிற ஜும்மா 2026 முதல் ஜும்மாவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நாம் சில செய்திகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, வருடம் பிறப்பது என்பது சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் அல்ல. வருடம் முடிந்து அடுத்த வருடம் உதயமாகுவது என்பது சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம் அல்ல, கொண்டாடப்படுவதற்குண்டான ஒரு காரியம் அல்லது. காலண்டரில் ஒரு நாள் தேதி கிடைக்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆயுளில் ஒரு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த 2025 ஆண்டு முடிந்து 2026 ஆண்டு பிறக்கிறது என்றால் நம்முடைய ஆயுளில் ஒரு ஆண்டு குறைந்து விட்டது என்று வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. மரியாதைக்குரிய நம்முடைய இஸ்லாம் எல்லா காரியங்களுக்கும் வழிகாட்டுகிறது. இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. எதையும் வழிகாட்டாமல் நம்முடைய மார்க்கம் விடவில்லை. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நம்முடைய மார்க்கம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. மிதமிஞ்சிய துக்கம் கூடாது. நமது வீட்டில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. அந்த வருஷத்துடைய பெருநாளை கொண்டாடாமல் விடுவது, புத்தாடைகள் எடுக்காமல் விடுவது, இதுவெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிற காரியம். 3 நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அதே போல வரம்பு மீறிய கொண்டாட்டங்களுக்கும் நம்முடைய மார்க்கத்திலே அனுமதி இல்லை. முஸ்லிம்கள் இன்றைக்கு கொண்டாட்டங்கள் என்ற பெயரால் மார்க்கம் அனுமதிக்காத காரியங்களை செய்கிறார்கள், மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர் ஃபத்தபிஉஹா, நபியே உங்களை நாம் ஒரு ஷரியத்தில் நாம் அமைத்திருக்கிறோம், அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஹா அல்லதீன லா யஅலமூன், அறியாத மக்களினுடைய கலிச்சடை கலாச்சாரங்களை எல்லாம் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஃபாத்திஹா சூராவில் இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டித்தா, உன்னால் கோபிக்கப்பட்டவர்களுடைய பாதையில் எங்கே வழிநடத்தாதே, யகூதிகளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றும்படி எங்களை செய்து விடாதே.
வலவாலின் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றும்படி எங்களை அமைத்து விடாதே என்று ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரமாக மாறி போய்விட்டதை நினைக்கிற போது வேதனையாக இருக்கிறது. நியூ இயர் செலிபிரேஷன் என்ற பெயரால் பர்த்டே செலிபிரேஷன், வெட்டிங் டே செலிபிரேஷன் என்ற பெயரில் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள் நடக்கிறது. குறிப்பாக நியூ இயர் கொண்டாட்டம் என்ற பெயரால் பைக் ரேசிங், டான்ஸ், கேக் வெட்டுதல், பட்டாசு வெடித்தல், இது போன்ற காரியங்களை நம்முடைய இஸ்லாமியர்களும் செய்கிறார்கள் என்கிற போது வேதனையாக இருக்கிறது. இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? இரவு 12 மணி வரையிலே முழித்திருந்து கொண்டு ஹாப்பி நியூ இயர் என்று கத்துவதினால், பைக்கிலே ஊர்வலம் போவதினால் இதில் ஏதாவது நன்மை இருக்கிறதா, அர்த்தம் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்கள் தங்கள் கலாச்சாரங்களை பிறருக்கு சொல்ல வேண்டுமே தவிர கலிசடை கலாச்சாரங்களை, சாக்கடை கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடாது. நம்முடைய கலாச்சாரங்களை பிறருக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிற நாம் எடுத்து வைக்க வேண்டுமே ஒழிய அவர்களின் கலிசடை கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றக்கூடாது. மன் தஸப்பஹ மின்ஹும் ஃபஹுவ மின்ஹும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் பிற மக்களின் சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறார்களோ அவர்கள் அவர்களையே சார்ந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களே அல்ல என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெரினாவில் கடற்கரையில் ஒன்று கூடி சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் என்று கத்துக்கொண்டிருப்பது ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் அதே போல இஷாவுக்கு பின்னால் அரட்டை அடிப்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவையில்லாமல் வெடித்துக் கொண்டு அந்த கொண்டாட்டங்கள் நமக்கு எதற்கு? முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் இந்த கலிசடை கலாச்சாரங்களை பின்பற்ற மாட்டார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறார்கள், மாதாலன் நாசி ஆமுன் இல்லா அஹதசு ஃபீஹி பித்அத்தன் வ அமாது ஃபீஹி சுன்னத்தன் ஹத்தா துஹில் பித்அ வ தமூது சுன்னா. இப்னு அப்பாஸ் எல்லாம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வழிகேடுகளை பின்பற்றுவார்கள், சுன்னத்தை மௌத்தாக்கி விடுவார்கள், சுன்னத்தை மௌத்தாக்கி விடுவார்கள் என்றார்கள் இப்னு அப்பாஸ் எல்லாம் அவர்கள். இன்றைக்கு வழிகேடுகள் அவைகள் தான் இன்றைக்கு கலாச்சாரங்களாக பின்பற்றப்படுகிறது. மற்றவருடைய கலிசடை கலாச்சாரம் நமக்கு தேவையில்லை. நாம் இஸ்லாம் காட்டியிருக்கிற சரியான நாகரிகத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், அவர்களுக்கு நாம் நன்மைகளை ஹலாலாக்கி இருக்கிறோம், அருவருப்புகளை, அனாச்சாரங்களை நாம் ஹராமாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த நியூ இயர் கொண்டாட்டத்திலே மது என்பது பிரதானமாக மாறி போய்விட்டது. அல்லாஹ் சொல்வான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மது, அதே போல சூதாட்டம், சிலை வழிபாடு எல்லாம் ஷைத்தானிய காரியங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஷைத்தானிய காரியங்கள், நீங்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்போதுதான் வெற்றியாளர்களாக ஆவீர்கள். அரபகத்து மக்கள் மொடாக்குடியர்கள், அவர்களையும் அந்த மதுவையும் பிரிக்க முடியாது என்ற அளவுக்கு வாழ்ந்தவர்கள். இந்த வசனம் எப்போது இறங்கியதோ ஆறாக தெருக்களில் மது ஓடியது. மதுவின் அந்த ஒரு துளி நீர் கடலிலே அந்த மது கலந்தாலும் கூட அதை கூட நாங்கள் அருவருப்பாக கருதுவோம் என்று சொன்ன சஹாபாக்கள் எங்கே? இன்றைக்கு கொண்டாட்டம் என்ற பெயரால், புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரால் மதுவிலே திளைத்து மூழ்கி கொண்டிருக்கிற நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் எங்கே? யோசித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் மது குடிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் வாடை கூட கிடைக்காது, சொர்க்கத்தின் வாடை கூட கிடைக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். யார் இந்த உலகத்திலே மது அருந்துகிறார்களோ மறு உலகத்திலே அந்த மது ஆறுவிலிருந்து அவனுக்கு மது கிடைக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். 3 பேர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அது யார் என்றால் அதிலே ஒருவன் குடிகாரன், அவன் நுழைய மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், மதுவையும் அதை விற்பவனையும் அதை கொண்டு வருபவனையும் அதை குடிப்பவனையும் அதை வாங்குபவனையும் அதைக்காக பிழிந்து கொடுப்பவனையும் அந்த மதுவை பிழிந்து வாங்குபவனையும் அதை சுமந்து செல்பவனையும், யாருக்கு சுமந்து செல்லப்படுகிறதோ அவர்களும் என்று 10 பேர்களை பட்டியலிட்டு எல்லோரும் சாபத்திற்குரியவர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே.
இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு கார் டிரைவர் சவுதி உலமாக்களிடத்தில் ஒரு ஃபத்வா கேட்டார். நான் ஒருவருக்கு கார் டிரைவராக இருக்கிறேன், அவர்கள் ஷாப்பிங் போகிறார்கள், அப்படி போகிற போது மதுபான பாட்டில்களையும் வாங்கி வருகிறார்கள், நான் அவர்களுக்கு கார் ஓட்டி வரலாமா என்று கேட்டபோது சவுதி உலமாக்கள் சொன்ன ஃபத்வா, நீ ஓட்டி வரக்கூடாது. ஏனென்றால் அதை சுமந்து வருபவனையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று நான் சொல்லாசும் சபித்திருக்கிறார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மரியாதைக்குரியவர்களே. இன்றைக்கு ஒரு பெக் ஒரு சிப் என்றெல்லாம் கொஞ்சம் என்று குடிக்கிற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை பார்க்க முடிகிறது. புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரால் நாயகம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராமுன் கலீலுஹு வ கஸீருஹு. எல்லா போதை தரும் பொருளும் ஹராமாக இருக்கிறது, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரியாதைக்குரிய 2003 2004 டாஸ்மார்க்குடைய வருமானம் 3639 கோடி, 20 ஆண்டுகளில் அது 44,900 கோடியாக உயர்ந்திருக்கிறது. எத்தனை பணங்கள் அதன் மூலமாக வீணாகிறது, உடல் நலத்தை கெடுக்கிற அதிலே மூழ்கிக் கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை எண்ணி பார்த்து வேதனையாக இருக்கிறது. 2023 டிசம்பர் கிறிஸ்துமஸ் இடையிலே விற்பனையான மது 7.21 கோடி. தமிழ்நாட்டிலே விற்கப்பட்ட அந்த மதுவின் அளவு 40,765.91 லட்சம் லிட்டர் விற்பனையாயிருக்கிறது. அந்த கிறிஸ்துமஸுக்கும் புத்தாண்டுக்கும் இடையிலே தமிழ்நாட்டில் விற்பனையான மதுவினுடைய அளவாக இருக்கிறது. எனவே இது புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது கலிசடை கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திலும் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் வியாபார நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள், கடைகள் வைத்திருக்கிறார்கள், புத்தாண்டுக்கு காலண்டர் என்று அடித்து தருகிறார்கள். தங்களுடைய கடையின் விளம்பரத்தை போட்டு அந்த காலண்டரில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த காலண்டர் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதிலே ராகு காலம் யமகண்டம் என்றெல்லாம் யாரோ செய்கிறார் என்பதற்காக அதை இஸ்லாமியர்கள் ஃபாலோ செய்யக்கூடாது. நல்ல ஹதீஸ்களுடைய வாசகங்கள் இருக்கிறது, அதிலே தினமும் ஒரு ஹதீஸ் என்கிற ரீதியிலே அப்படி காலண்டர் வெளியிடுங்கள். மாற்றார்கள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக அது போன்ற காலண்டர்கள், ராகு காலம் யமகண்டம் குறிக்கப்பட்ட அந்த காலண்டர் எல்லாம் வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம். அது தவறான ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எனவே யாரோ கொடுக்கிறார்கள் என்பதற்காக உருவப்படம் பொறித்த காலண்டர்களை நம்முடைய வீடுகளில் வைக்க வேண்டாம். மதரசாக்களுடைய காலண்டர்கள் இருக்கிறது, அவைகளை வாங்கி வையுங்கள். நம்முடைய வீடுகளில் உருவப்படங்கள் வேண்டாம். இது கவனிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக இஸ்லாமிய வியாபாரிகள் தாங்கள் கொடுக்கிற அந்த காலண்டர் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், தவறானது போய் சேர்ந்துவிடக் கூடாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உருவப்படம் பொதித்த காலண்டர்களை விற்பனை செய்யாதீர்கள். நம்முடைய இஸ்லாமியர்கள் மாற்றார்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய கடவுள்களுடைய போட்டோக்களை எல்லாம் போட்டு காலண்டர்கள் இலவசமாக கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இது நாம் செய்கிற இறைவைப்புக்கு செய்கிற உதவியாக இருக்கிறது. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இது போன்ற கலிசடை கலாச்சாரங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாரெல்லாம் எஸ்ஐஆர் என்ற படிவத்தில் தங்களுடைய பெயர்கள் விடுபட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தங்களுடைய பெயர்களை சேர்ப்பதற்கு முயற்சி எடுத்து வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளுங்கள்.